வந்து கல் உடைப்பாங்க, பென்சில் உடைப்பாங்க, நிறையா பண்ணுவாங்க அந்த மாதிரி. என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இதுல டேக்வாண்டோலயா? டேக்வாண்டோல. அம்மா ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா டேக்வாண்டோல? பண்ணியிருக்காங்க, 2 பண்ணியிருக்காங்க. அப்பா? அப்பாவும் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாப்பா எவ்வளவு நல்லா பிராக்டிஸ் பண்றீங்க இத? நான் வந்து மோர் தென் 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் போடுவீங்க டேக்வாண்டோல? என்னென்னலாம் பஞ்ச் பண்ணுவீங்க? நான் வந்து மிடில் பஞ்ச், அப்பர் பஞ்ச், லோயர் பஞ்ச், அடுத்து மிடில் பிளாக், அப்பர் பிளாக், லோயர் பிளாக். ஓகே, ட்ரெக்கிங்லாம் வெளியில போவீங்களா? போவேன். மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருப்பேன். என்னைக்காவது டயர்டாக ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபீல் பண்ணுவேன், ஆனால் ஃபீல் பண்ணால் தண்ணி குடிச்சிட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு பண்ணிடுவேன். மற்றவங்களுக்குலாம் கிளாஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன். என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? கிளாஸ் முடித்தோடனே சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது, நீ மட்டும்தான் கிளாஸ் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. எந்த ஸ்டெப் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேக்வாண்டோல? எந்த கிக் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து டொர்னாடோ கிக் தான் பிடிக்கும். இப்போ எந்த இதுக்காக நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க கின்னஸ் ரெக்கார்டு? நான் வந்து 8 பூம்சேஸ் பண்ணேன், போர்ட் பிரேக்கிங் பண்ணேன், பிளாக் பிரேக்கிங் பண்ணேன், பஞ்சஸ் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். அதனால தான் எனக்கு யங்கஸ்ட் டேக்வாண்டோ இன்ஸ்ட்ரக்டர்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பா மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணணும் ஆசை இருக்கா? ஆமாம், ஆசை இருக்கு எனக்கு. வேறு என்னெல்லாம் பண்ண தெரியும் உங்களுக்கு டேக்வாண்டோ தவிர? எனக்கு டான்ஸ் பண்ண தெரியும், பாட்டு பாட தெரியும், நான் டிராயிங் பண்ண தெரியும், நிறையா பண்ண தெரியும். ஓகே, உங்கள் பேர்? என் பேர் சம்யுக்தா. மார்னிங் 6 o'clock இல்லை 7 o'clock அந்த மாதிரி. ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா மார்னிங்லாம்? இல்லை, நான் ஈவினிங் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க? நான் வந்து 15 இயர்ஸாக டேக்வாண்டோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. ஸோ மேரேஜ் ஆகி எனக்கு கிளாஸும் வீட்டுக்கு மேலே இருந்தனால ஒய்ஃபும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கிளாஸ் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக பரதநாட்டியம் டான்ஸர். சரி, நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறக்காக வந்தாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கற்றுக்கிட்டு அவங்களும் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டேக்வாண்டோவில். நீங்கள் எவ்வளோ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க? நான் இதுவரை 34 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃப் வந்து 2 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பொண்ணு எவ்வளோ நாளாக எப்படி இந்த ப்ராக்டிஸ் வந்தது? அதே தான், எங்கள் ஃபேமிலியே என்னென்னா வீடே கீழே கிளாஸ் மேலே. அதனால எல்லாருமே வந்து நான் கிளாஸ் இருக்கிறப்ப மேலே தான் வந்து உட்காந்து பார்த்துருப்பாங்க. அப்படியே அவங்க சின்ன வயசுலேருந்து 3 இயர்ஸ்லேருந்து மேலே வந்து விளாடுவாங்க, இல்லை பசங்களோட விளாடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அவங்களே வந்து காலை தூக்கி கிக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கட் பண்ணவா சின்ன வயசுலேருந்து அவங்க காலை தூக்கி ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாங்க. பேட் யாராவது பிடிச்சிருப்பாங்க போய்த்துவாங்க. அப்போ 4 இயர்ஸில் வந்து நானே சரி ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசிக்கான கிக்ஸு, ஒர்க் அவுட்ஸ் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணீங்க? என்ன மாதிரி? ஆக்சுவலாக அவங்க வந்து கோர்ஸ் வந்து ஆகஸ்ட் மந்த் பிளாக் பெல்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டாங்க. 6 months முன்னாடி கின்னஸ் வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி யங்கஸ்ட் டேக்வாண்டோ இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு டைட்டில் ஓப்பன் ஆயிருக்கு, வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அது பார்த்துட்டு சரி நம்ம பொண்ணு முடிச்சிருக்கேன், நம்ம ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. சரி இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம பொண்ணுக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பயுமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பொறுத்தவரையும் 16 வயசுக்கு மேலே தான் பண்ண முடியும். எனக்கு வந்து சரி இவங்க வாங்கினா எனக்கு ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். அவங்க வந்து என்னென்ன பண்ணணும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த டேக்வாண்டோ சிலபஸ், பிளாக் பெல்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த சிலபஸ்ஸு, கிக்ஸு, ஸோ பிரேக்கிங்லாம் கேட்டிருந்தாங்க. பிரேக்கிங்கு அதுக்கப்புறம் மினிமம் 50 hours ஆஃப் கிளாஸஸ் வந்து அவங்க எடுத்துருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கிளாஸ் எடுக்க கொஞ்சம் என் கூடயே இருந்தனால பார்த்து அவங்களுக்கு ஏஜ் கம்மியான 5 years 6 years பசங்க பொண்ணுங்கள்லாம் வருவாங்க. அவங்களுக்கு பேசிக்கான ஃபிட்னஸ்ஸு, கிக்ஸு, சிலபஸ், பூம்ஸு இதெல்லாம் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நாங்கள் லைவாக ரெக்கார்டு பண்ணி ஒரு பெரிய ஃபுட்டேஜ் மாதிரி வச்சு அவங்க வெப்சைட்டுக்கு அவங்க அப்ளிகேஷன் ஏற்றிட்டோம் நாங்கள். இது வந்து வேர்ல்டு டேக்வாண்டோ ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் அப்ரூவல் ஆகி, ஸோ இந்த மாதிரி வேர்ல்டில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஏஜ் கம்மியாக யார் பண்ணுறாங்க தான் இந்த டைட்டிலே. அப்போ பார்க்கும்போது இந்தியாவில் வந்து சம்யுக்தா வந்து ஏஜ் கம்மியாக இருந்துச்சு இதை பர்ஃபெக்டாக பண்ணது வந்து. ஸோ அப்போ அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எனக்கு வந்து என் பொண்ணை ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு வைக்கணும்னு ஆசை. அது இப்போ பண்ணால் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் பண்ணணும். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து ஏஜ் லிமிட் 16 yearsக்கு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து பண்ணுறது அதுக்கு மேலே தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏமா ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ இது வச்சு அவங்க ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணது வந்து கிட்டத்தட்ட எங்கள் லீக்குள்ள அவங்க அந்த மாதிரி இருக்கு. ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்.
ஸோ இந்த மாதிரி எல்லா பெண்களுக்கும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட்ஸோ இல்லை பிரதர்ஸ் ஃபாதர் எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருந்தாலே கொஞ்சம் எல்லாருமே வெளியே வரலாம். என் பொண்ணு அச்சீவ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பாதுகாப்பு ஏன்னா நிறைய நம்ம இஷ்யூஸ் பார்க்குறோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு கூட அந்த அபியூஸ்லாம் இருக்கு. ஸோ தற்காப்பு கலை அவங்களுக்கும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணது, நல்ல மோட்டிவ்காக. பட் இப்போ அதில் அதை அச்சீவ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.